இன்ஸ்பெக்டர், உங்களதான் கேக்குறேன், என்ன விஷயமா வந்திருக்கீங்க? மேடம், என் பேர் தீனா. இவ என்னோட வைஃப். இவ யாருன்னு தெரியுமா? மாலத்தின்னு ஒரு அப்பாவி பொண்ண நீங்க லாக்அப்ல வச்சிருக்கீங்களே, அந்த பொண்ணு மேல அநியாயமா கம்ப்ளைண்ட் கொடுத்த பாவி இவதான். இவ கொடுத்த கம்ப்ளைண்ட் எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்ப இவளுக்கு தெளிவா புரிஞ்சிருச்சு. கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறதுக்காக வந்திருக்கா. வாபஸை ஏத்துக்கிட்டு சீக்கிரமா மாலத்தையை ரிலீஸ் பண்றீங்களா? என்ன சார், எனக்கே ஆர்டர் பண்ணுங்க. நீங்க என்ன எனக்கு மேலதிகாரியா? மேடம், நான் உங்ககிட்ட நான் அப்புறம் பேசிக்கிறேன். என்னம்மா, உங்க ஹஸ்பண்ட் என்னமோ சொல்றாரு? உன்னை மிரட்டுறாரா? இங்க வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. நான் இருக்கேன், பயப்படாம சொல்லு. எக்ஸ்கியூஸ் மீ, எந்த தப்பும் பண்ணாத ஒரு பொண்ணை பத்தி யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு உடனே எந்த விதமான விசாரணையும் இல்லாம தூக்கி உள்ள வச்சிருக்கீங்க. இப்ப அதே கம்ப்ளைண்ட் தப்புன்னு அவங்களே ரியலைஸ் பண்ணி வாபஸ் வாங்க வந்திருக்காங்க. என்னமோ நிக்க வச்சு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கீங்க. தேவையில்லாத என்கொயரி பண்ண போல அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க. தேவையான என்கொயரி எது, தேவையில்லாத என்கொயரி எதுன்னு எனக்கு தெரியும். அது நீங்க எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்ல. என்ன தெரியும் உங்களுக்கு? என்ன மேடம் தெரியும் உங்களுக்கு? நான் கேக்குறப்ப எனக்கு தெரியணும். நீங்க சரியான ப்ராசஸ்ல தான் இந்த போஸ்டுக்கு வந்திருக்கீங்களா இல்ல வேற ரூட்ல வந்திருக்கீங்களான்னு. சும்மா கத்தாதீங்க. எதுக்கு இப்ப கோவப்படுறீங்க? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க சரியான ஒரு இன்ஸ்பெக்டரா நடந்துக்கல. ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணல. கட்ட பஞ்சாயத்து பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் திருட்டு கேஸா, பிக் பாக்கெட் கேஸா? சந்தேகத்தின் பேரில் கொண்டு உள்ள வைக்கிறதுக்கு ஒரு குடும்ப பொம்பளையோட மான பிரச்சனை. அது எவ்வளவு சென்சிட்டிவான மேட்டர்னு தெரியாது உங்களுக்கு? இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நீங்க அவசரப்பட்டு ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க. இதை நாங்க வெளியில பப்ளிக்கும் மீடியாக்கும் தெரியப்படுத்தினா உங்க நிலைமை என்னன்னு தெரியுமா? உங்க சீனியர்ஸ்க்கு மட்டும் இல்ல, சிஎம் வரைக்கும் பதில் சொல்ல வேண்டியிருக்கும். அது மட்டும் இல்ல, பெண்ணுரிமை இயக்கம், மகளிர் மன்றம்னு எல்லாரையும் சமாளிக்க வேண்டியிருக்கும். ரெடியா? என்ன சார், மிரட்டுறீங்களா? மிரட்டல, உங்களை மிரட்ட முடியுமா? நீங்க தான் பப்ளிக் சர்வன்ட் ஆச்சே. இந்த பொண்ணு தான் முட்டாள்தனமா கேஸ் கொடுத்தானா? நீங்க ஒரு பொறுப்பான இன்ஸ்பெக்டரா நடந்துக்கிட்டீங்களா? சரியா ரூல்ஸை ஃபாலோ பண்ணீங்களா? அடல்ட்ரி தானே கேஸ். அடல்ட்ரினா எப்பவுமே ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட் ஆம்பளை தான். தெரியாதா உங்களுக்கு? அவரை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? யாரோ கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னு தூக்கி உள்ள வச்சிட்டீங்களே, அவங்க நிஜமாவே தப்பானவங்க தானே என்கொயரி பண்ணீங்களா? இன்வெஸ்டிகேட் பண்ணீங்களா? அவங்க வீட்டுக்கு போய் அவங்களை கூப்பிட்டு விசாரிச்சீங்களா? மாப்பிள்ள, வேணாம். இவங்க நேரடியா வந்து உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் ஏதாவது கொடுத்தாங்களா? யாரோ ஒரு ஃப்ரெண்டுன்னு ஒரு பொண்ணு வந்து இவங்க கையெழுத்தை வாங்கி உங்ககிட்ட கொடுத்துருக்காங்க. நிஜமாவே அந்த கையெழுத்து உங்களோட தானா? சுயநலனோட அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்களா? விசாரிச்சீங்களா? எதையுமே விசாரிக்கல, எந்த என்கொயரியும் பண்ணல. சனிக்கிழமை அதுவும் ஒரு பொம்பளையை தூக்கி லாக்அப்ல வச்சிருக்கீங்க, கேஸே இல்லாம. இதுக்கு பேர் என்ன தெரியுமா? MF, மிஸ்டேக் ஆஃப் ஃபேக்ட்ஸ் சொல்லுவாங்க உங்க டிபார்ட்மெண்ட்ல. இதுக்கான கான்சிக்வென்சஸ் ஃபேஸ் பண்றதுக்கு நீங்க ரெடியா? சார், நீங்க கேக்குற எல்லா கேள்விகளுக்கும் பதில் இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல தான் இருக்கு. கம்ப்ளைண்ட்ல இன்னொரு விஷயத்தை இவங்க தெளிவா நோட் பண்ணிருந்தாங்க. நானும் என் புருஷனும் ரொம்ப கௌரவமான குடும்பத்தை சேர்ந்தவங்க. அதனால இந்த கம்ப்ளைண்ட்டை நேரடியா வந்து ஸ்டேஷன்ல கொடுக்கிறதுக்கு எனக்கு அவமானமா இருக்கு. தயவு செய்து இந்த விஷயத்தை என் ஹஸ்பண்ட் கூட தெரியாம ஹேண்டில் பண்ணுங்க. தெரிஞ்சிச்சுன்னா என் குடும்ப கௌரவமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துருச்சுன்னு அவர் ரொம்ப மனசு உடைஞ்சு போயிருவாருன்னு நோட் பண்ணிருந்தாங்க. அதனால மாலதியை தூக்கி ரகசியமா உள்ள வச்சீங்களா? இது உங்களுக்கே சின்ன பிள்ளைத்தனமா தெரியல? சரி, உங்க பாயிண்ட்டுக்கே வரேன். இவங்க கம்ப்ளைண்ட்ல என்ன சொல்லியிருந்தாங்க? என்னால ஸ்டேஷனுக்கு வர முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்க அவங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லலையே, நீங்க அங்க போயிருக்கலாமே. இவங்க வீட்டுக்கு போய் அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் உண்மைதானா? முதலாவது அவங்க தான் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாங்களா? என்ன பிரச்சனை, ஏது பிரச்சனை விசாரிச்சிருக்கலாமே. கம்ப்ளைண்ட்டையும் விசாரிக்கல, அக்யூஸ்டையும் விசாரிக்கல, நேரா தூக்கி உள்ள வச்சிட்டீங்க. கேஸ் எழுத போறாங்களா? கேஸ் என்ன கேஸ் எழுதுவீங்க? சார், நான் அவ்வளவு பொறுமையா இந்த கம்ப்ளைண்ட்டை டீல் பண்ணிருந்தா இந்த பொண்ணு சூசைட் லெவலுக்கு போயிருப்பாங்க. யாரு இவளா சூசைட் பண்ணிட்டு இருப்பா? சோ இவ சூசைட் பண்ணி செத்துரு வாங்குறதுக்காக ஒரு அப்பாவி பொண்ணோட மானத்தை அவசரப்பட்டு சாகடிச்சிட்டீங்க, அப்படிதானே மேடம்? ஏழைங்கண்ணா, எடுத்த கௌத்தம் என்ன வேணாலும் செஞ்சுருவீங்களா மேடம்?
இப்படி ஒரு கம்ப்ளைண்ட்ட இதே மெத்தட்ல உங்க மேலதிகாரி வீட்டு பொண்ணு மேலயோ இல்ல உங்க வீட்டு பொண்ணு மேலயோ யாராவது இப்படி கொடுத்திருந்தா நீங்க இப்படிதான் டீல் பண்ணிருப்பீங்களா? நிதானமா யோசிச்சு பொறுமையா தானே டீல் பண்ணுவீங்க. அதே பொறுமையா ஏன் மேடம் இந்த கம்ப்ளைண்ட்ல காட்டல? போதும் நிறுத்துங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நான் ஒரு இன்ஸ்பெக்டர்ங்கறத மறந்து ஏன் ஸ்டேஷனுக்குள்ளேயே நுழைஞ்சு என்னையே குற்றவாளி மாதிரி நிறுத்தி ஆளாளுக்கு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க? இதோ பாருங்க சார், இப்பவும் நான் சொல்றேன், என்கிட்ட கம்ப்ளைண்ட் வந்தது, நான் என் கடமையை தான் செஞ்சேன். கம்ப்ளைண்ட் கொடுத்த இவங்களே நான் தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன்னு இதுவரைக்கும் வாய் திறந்து ஒரு வார்த்தை கூட சொல்லல. ஆனா நீங்க எல்லாரும் மாறி மாறி இது தப்பான கம்ப்ளைண்ட்னு வாதம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதுல இருந்தே தெரியுது நீங்க இந்த பொண்ணை எந்த அளவுக்கு மிரட்டி கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு. நீ சொல்லுமா, உன்னை மிரட்டி தானே கூட்டிட்டு வந்திருக்காங்க? இல்ல, உண்மை தெரியாம நான் தான் புத்தி கிட்ட தனமா இப்படி ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட கொடுத்துட்டேன். நான் காலம் பூரா கையெடுத்து கும்பிட வேண்டிய கடவுள் மாலதி தாங்கிற உண்மை இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சது. சத்தியமா சொல்றேன் மேடம், இத்தனை நாளா எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த எங்க அம்மாவை விட, நான் கும்பிட்ட அந்த கடவுளை எல்லாம் விட மாலதி ரொம்ப ரொம்ப நல்லவங்க. அப்படி ஒரு நல்லவங்க மேல பொய்யான கம்ப்ளைண்ட் கொடுத்த இந்த பாவிக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. அவங்கள ரிலீஸ் பண்ணிடுங்க மேடம். நான் கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன். என்ன விளையாடிட்டு இருக்கியா? போலீஸ் என்ன உன் வீட்ல வைக்கிற கொழுப்பமா நினைச்சிட்டு இருக்கியா? நாங்க கௌரவமானவங்க, எங்க குடும்பத்தை நாசமாக்க ஒருத்தி நினைச்சிருக்கான்னு கம்ப்ளைண்ட் கொடுப்ப, அதையும் உண்மை நம்பி நான் ஆக்ஷன் எடுப்பேன். இப்ப வந்து நான் தப்பான கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், அந்த பொண்ணு எனக்கு கடவுள் சாமின்னு என்னென்னமோ கதை விட்டுட்டு இருக்க. கதை இல்ல மேடம், நிஜமாதான் சொல்றேன். மாலத்தியோட வயத்துல உயிரா வளர்ந்து உருவமா வெளியே வந்த ஒரு பெஞ்சு குழந்தைய எனக்காக அவங்க விட்டு கொடுத்தாங்கிறது நிஜம். நான் எல்லாத்தையும் முழுசாவே சொல்லிடுறேன் மேடம். போதுமா? இல்ல இதுக்கு மேல ஏதாவது கேஸ் இருக்கா? சொல்லுங்க. சொல்லுங்க, உங்களதான் கேக்குறேன். இதுக்கு மேலே உங்களை ரிலீஸ் பண்ண மாட்டேன்னு சொல்றதுக்கு ஏதாவது கேஸ் இருக்கா உங்ககிட்ட? மாலதிய நீங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. மாலதி, என்ன மன்னிச்சிடுங்க மாலதி, என்ன மன்னிச்சிடுங்க மாலதி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்கறதாலையும் நான் உன்னை மன்னிக்கிறதாலையும் நீ எனக்கு கொடுத்த வழி மறைஞ்சிடாது. தொடச்சி எடுக்கிறதுக்கோ துவைச்சு கட்டுறதுக்கோ கண்ணீர் ஒண்ணு அழுக்கு கிடையாது, அது ஒரு வலி. அந்த வலிய யாரும் மத்தவங்களுக்கு கொடுக்கத்தான் முடியுமே தவிர திருப்பி எடுக்க முடியாது. மாலதி,
உங்க குழந்தைய நான் இப்பவே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். குழந்தைய பக்கத்து வீட்டு அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீங்க எல்லாரும் வீட்டுக்கு போங்க. குழந்தைய மாலத்தியை நானே கூட்டிட்டு வந்து டிராப் பண்ணிடுறேன். மாலதி, நீங்க கார்ல இருங்க. மாலதி, அப்பா ஓ மாலதி, போய் குழந்தைய எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துரு. ஓ அங்க போலாம். தியா குட்டி, செல்ல குட்டி, என்னம்மா செல்லம். இதோ பாரு, அப்பா குட்டி. வந்துட்டாங்க பாரு. அளவே இல்ல, சமத்தா Thank you, இருந்தாப்பா. aunty. அஞ்சலி, என்னம்மா ஆச்சு? திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டியே, என்னாச்சு? டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாரே, என்னம்மா சொன்னாங்க? அது ஒண்ணு இல்ல ஆண்டி, லோ பிபி ஆயிடுச்சு. இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொன்னாங்க. ரெஸ்ட் எடுத்துக்கடா. ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு, நான் வந்து உனக்கு பண்ணி தரேன். சரியா? வரேன்ப்பா. தேங்க்யூ ஆண்டி. பாய் தியா. மாலதி, இந்தாங்க குழந்தைய பிடிங்க. பிடிங்க மாலதி உங்க குழந்தைய. இனிமே யாரும் உங்ககிட்ட இருந்து இந்த உரிமையை பறிக்க முடியாது. பிடிங்க. பிடிங்க மாலதி, ப்ளீஸ். மாலதி, நடந்த எல்லாத்துக்கும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறத தவிர என்கிட்ட எந்த வார்த்தையும் இல்ல மாலதி. எங்களை மன்னிச்சிருங்க. இந்த வீடு ஒரு பாவப்பட்ட வீடு. இங்க நீங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. கிளம்புங்க. வாங்க, நானே உங்களை டிராப் பண்ணிடுறேன். வாங்க. மறந்து போயிடாதீங்க, ஒரு நிமிஷம். உங்க முன்னாடி நிக்கிற தகுதி கூட எனக்கு கிடையாது. நான் பாவி மாலதி. ஆனா தீனா சொன்ன மாதிரி நீங்க தான் எங்களுக்கு கடவுள். கடவுள் கிட்ட நல்லவங்க மட்டும் இல்ல, என்ன மாதிரி பாவிங்களும் பிச்சை கேட்பாங்கல்ல. உங்களை மனசார கடவுளை ஏத்துக்கிட்டு உங்க கிட்ட நான் பிச்சை கேக்குற மாலதி. எனக்கு உயிர் பிச்சை போடுங்க மாலதி. எனக்கு உயிர் பிச்சை போடுங்க மாலதி. அவ இல்லாம என்னால வாழ முடியாது மாலதி. உங்க வயத்துல பிறந்த என்னோட குழந்தைய எனக்கு விட்டு கொடுத்துருங்க. இப்படி நீ கேட்கறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கு? இத்தனை நாளும் ஒன்னும் ஒளிஞ்சிருந்தது. அதனால தியா உன் குழந்தையா இருந்தா. இப்பதான் எல்லாம் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. நீயே ஆக்கிட்டியே. இதுக்கு மேல தியா மேல எப்படி உரிமை கொண்டாட முடியும்? தியா உன் குழந்தை இல்ல. உனக்கும் தியாவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல.
தியாங்கிற ஒரு குழந்தை இனிமே உனக்கு வெறும் ஞாபகம்தான், நிஜம் கிடையாது. ஞாபகத்தை மனசால தான் உணர முடியும், கையால தொட்டு பார்க்கணும்னு கனவு காணாத. இல்ல தீனா, என் தியா எனக்கு கனவு இல்ல, என்னோட தியா எனக்கு ஞாபகம் இல்ல. தீனா தீனா ப்ளீஸ் தீனா, மாலதி எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன். என் உயிரை எனக்கு திருப்பி கொடுத்துற சொல்லுங்க தீனா, ப்ளீஸ். மாலதி, நீங்க கிளம்புங்க. மாலதி, மாலதி ப்ளீஸ், நான் கெஞ்சி கேக்குறேன் மாலதி, ப்ளீஸ். ப்ளீஸ் மாலதி, கிளம்புங்க கிளம்புங்க. தீனா ப்ளீஸ் தீனா, மாலதி ப்ளீஸ் மாலதி, என்னோட உயிரை என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ் மாலதி, எனக்கு உயிர் பிச்சை போடுங்க அஞ்சலி. மாலதி ப்ளீஸ் மாலதி. அஞ்சலி வழிவிடு. தீனா தீனா ப்ளீஸ் தீனா. அஞ்சலி வழிவிடுன்னு சொல்றேன்ல. தீனா ப்ளீஸ் தீனா. அஞ்சலி வா. நீங்க போங்க மாலதி, போங்க சீக்கிரம் போங்க. தீனா 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 ப்ளீஸ் தீனா. மாலதி ப்ளீஸ் மாலதி. வாங்க மாலதி. தீனா தீனா ப்ளீஸ் தீனா. தியா 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 தியா. மாமா, மாலதி மாலதி. ஒண்ணும் இல்லம்மா, கவலைப்படாதீங்க. பிள்ளைய கூட என் செல்ல குட்டிடி, நீ எங்கடா போயிட்டீங்க? சொல்லு, அங்க போயிட்டீங்க? பாட்டிக்கிட்டு வந்துட்டீங்களா? செல்லு பாட்டிக்கிட்டு வந்துட்டீங்களாடா? அம்மா, உங்க பேத்தியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு அன்னைக்கு நான் சொல்லிட்டு போனேன். அந்த வார்த்தைய என்னால இப்பதான் சார் காப்பாத்த முடிஞ்சது. மனசுல எந்த சங்கடமும் இல்லாம முழு மனசோட உங்க பேத்தியை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன் சார். இனிமே எங்க தியா மேல, சாரி, இனிமே உங்க பேத்தி மேல எனக்கும் என் மனைவிக்கும் எந்த உரிமையும் கிடையாது. எந்த உரிமையும் எடுத்துக்க மாட்டோம்னு நாங்க சொல்றதை விட இனிமே தியா மேல எந்த உரிமையும் எடுக்க விட மாட்டோம்னு நீங்களே சொல்லிடுங்க. எப்பவுமே தியா முழுக்க முழுக்க உங்க வீட்டு சொத்து தான். உங்க வீட்டு சொத்து இத்தனை நாளும் நாங்க அபகரிச்சு வச்சதுக்காக எங்களை நீங்க தண்டிச்சாலும் சரி, மன்னிச்சாலும் சரி, ரெண்டையுமே நாங்க பாவிங்களா தான் ஏத்துக்க முடியும். தம்பி எந்திரிங்க, என்ன இதெல்லாம்? இல்ல சார், நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக உங்க கால்ல விழல. நாங்க உங்களுக்கு பண்ணின பாவம் வெறும் மன்னிப்புனால தீர்ந்து போகாது. இத்தனை நாளும் உங்க வீட்டு குழந்தைய எங்களுக்கு விட்டு கொடுத்து எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் அம்மா அப்பாங்கிற ஸ்தானத்தை கொடுத்தீங்க பாருங்க. அது வெறும் அந்தஸ்து இல்ல, உங்க மொத்த குடும்பமும் சேர்த்து எங்களுக்கு கொடுத்த வரம் சார். அது வரம் கொடுத்த கடவுளை எல்லாம் வணங்கித்தானே ஆகணும். அதுக்குதான் சார் நான் காலில் விழுந்தேன். அப்புறம் இன்னொரு விஷயம், என் ஒய்ஃபாவது தியா மாலத்தியோட குழந்தைன்னு தெரியாம தான் மாலத்தியை கஷ்டப்படுத்திட்டு இருந்தா. ஆனா நான் தெரிஞ்சேதானே சார் குழந்தைய கொடுக்காம மாலத்தியை கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன்.
சொல்லப்போனா என் ஒய்ஃபை விட நான் தான் ரொம்ப மோசமானவன். மாலதி கிட்ட இப்போ ஒப்படைக்கிற குழந்தைய நான் அப்பவே ஒப்படைச்சிருந்தேன்னா மாலதி என் ஒய்ஃப் கிட்ட இந்த அளவுக்கு அவமானப்பட்டிருக்க மாட்டாங்க. என் ஒய்ஃப் நல்லா இருக்கணுங்கிற என்னோட சுயநலத்தினால மாலதியை நான் ரொம்பவே காயப்படுத்திட்டேன் சார். மனசுக்கு ரொம்ப பொறுத்தலா இருக்கு சார். தம்பி, விதி இப்படி ஒரு விளையாட்டை விளையாடி முடிச்சிட்டு எப்பவோ அதோட வீட்டுக்கு அது போயிடுச்சு. இனிமே நீங்க அதையே நினைச்சு வருத்தப்படுறதுல என்னப்பா இருக்கு? நமக்கு நாளைக்கு நடக்க போற கஷ்டத்தையோ சந்தோஷத்தையோ விதி நாளைக்கு வந்து தீர்மானிக்காது. நம்ம கருவுல உருவானப்பவே அது தீர்மானிச்சிருக்கும். இந்த விஷயமும் அது மாதிரி தான் நினைச்சு மறந்துடலாம் தம்பி. நீங்களும் மறந்துருங்க. ஆமா சார், இந்த விஷயத்தை பத்தி என்னதான் விரிவா பேசினா கூட கடைசியா விடையா கிடைக்கிறதெல்லாம் விதிங்கிற வார்த்தை மட்டும்தான். இந்த விதி பண்ணதுக்கு நாம் என்ன சார் பண்ண முடியும்? விதியோட இந்த விளையாட்டுல எனக்கு அண்ணனா நீங்க கிடைச்சிருக்கீங்க, அது சந்தோஷமான விஷயம் தானே சார்? அப்படி அந்த வகையில பார்த்தா என் குழந்தை என் அண்ணன் வீட்டுல தானே இத்தனை நாளா வளர்ந்துட்டு இருந்தா. மாலதி, உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு மாலதி. இவ்வளவு பெரிய கஷ்டத்தை கூட இவ்வளவு பக்குவத்தோட புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களால மட்டும்தான் முடியும். உங்களால மட்டும்தான் முடியும். நான் இப்பவும் சொல்றேன், உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் இந்த அண்ணன் கிட்ட தயங்காம கேளுங்க. நான் செய்ய தயாரா இருக்கேன். அப்போ கிளம்புறேங்க. வரேன். ஆ. வரேன் மாலதி.